Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு நம்ம என்னதான் எழுத்துக்களோட உச்சரிப்புகள் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லாங்குவேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ரீடிங் கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ரைட்டிங் கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஸ்பீக்கிங் கத்துக்கிட்டா கூட எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய பயிற்சிகள் எடுங்க. அப்பதான் உங்களோட ஸ்கில் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தொடர்ச்சியா நிறைய பயிற்சி வீடியோக்கள் பார்க்கலாங்க. ஸோ சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்களோட லாங்குவேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு லெசன்ல நம்ம இங்கிலீஷ் சரளமா படிக்கிறதுக்கான உச்சரிப்பு பயிற்சி தான் பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு நம்ம 4 செட்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய உச்சரிப்புகள் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வார்த்தைகள்ல எப்படி படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம படிக்கும் போதும் சரி, எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷோட உச்சரிப்புகள் வச்சு நீங்க தாராளமா நிறைய வார்த்தைகள் எழுதலாம். ஸோ அதை தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செட்டப்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடிஇ. ஸோ இது மூணும் சேர்ந்து ஐட், ஐட் அப்படின்ற சவுண்டு. அதே மாதிரி டிஐஓஎன். ஸோ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஷன், ஷன் அப்படின்ற உச்சரிப்பு. அடுத்தது டியூஆர்இ. ஸோ இதை டீக்கு தனியா, யூக்கு தனியா, ஆர்க்கு தனியா, ஈக்கு தனியா சவுண்ட் இல்லை. டியூஆர்இ வந்துச்சுன்னா சேர், சேர் அப்படின்ற சவுண்டு. ஸோ இங்க நமக்கு தமிழ்ல சா சவுண்டுக்கு எழுத்து இல்லையா, ஸோ சா தான் மென்ஷன் பண்ணுவோம். அதனாலதான் நான் சா போட்டு எழு கொடுத்துருக்கேன். ஆனா இதை எப்படி உச்சரிக்கணும்னா சர், சர் அப்படின்னு உச்சரிக்கணும். அதே மாதிரி ஓஎன்ஜி, ஆங், ஆங் அப்படின்ற சவுண்டு. ஸோ இதுக்கான வார்த்தைகள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற செட் பாருங்க. எங்க சைட்லயே நான் உங்களுக்கு தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். அதாவது இது என்ன உச்சரிப்புல வரும்ன்றது தமிழ்ல இந்த சைட்ல இருக்கு. உங்களுக்கு ஈஸியா அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது நம்ம என்ன சவுண்ட் பார்த்தோம்? ஐட், ஐட் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ இஸ் ஐட், சைட், சைட். இது இந்த சையும் போடலாம், இல்லைன்னா இந்த சையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ்க்கு இந்த சவுண்டும் நம்ம சொல்லணும். அதாவது இந்த எழுத்தும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், இதுவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எழுத்து போடுறதுனால ஒன்றும் இல்லை, சவுண்டு தான் மெயின். அப்போ ஐட், ஐட், சைட், சைட், ஐட், இப்பு, ஐட், பைட், பைட், ஐட், இரு, ஐட், ரைட், ரைட். ஓகே, அதே மாதிரி பாருங்க. இங்க ஐட், இக்கு, ஐட், கைட், கைட். ஓகே, ஸோ இங்க கைட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதே மாதிரி WHக்கு யூ அப்படிங்கிற சவுண்டு. ஹெச் சைலண்ட். WH வரும்போது ஹெச் சைலண்டா வரும். ஸோ அப்போ யூ, ஐட், ஒயிட், ஒயிட். அதே மாதிரி இங்க பாருங்க. ஸோ இங்க என் இருக்கு. ஓகே, 2 கான்சனன்ட் அடுத்தடுத்து வருது. அப்ப என்ன பண்ணுவோம்னா யூக்கு யூ சவுண்டு தான். இன்னு ஐட், நைட், யூ நைட், யுனைட். ஓகே, யூ நைட், யுனைட் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இங்க கியூ, குவை, குவை, கூ அப்படின்ற சவுண்டு. அதாவது இக்கும் இவ்வும் அப்படின்ற மாதிரி சவுண்டு தான் வரும், கியூவும் யூவும் சேரும் போது. அப்போ இங்க ஒயிட், ஒயிட். அப்போ குவைட், குவைட். ஓகே, அப்படி படிக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க. ஐட், ஐட், பைட், ஸ்பைட், ஸ்பைட், ஸ்பைட். இது இன் சைட், இன்சைட், இன்சைட். ஓகே, ஸோ சைட், பைட், ரைட், கைட், ஒயிட், யுனைட், குவைட், ஸ்பைட், இன்சைட். ஓகே, ஸோ இங்க ஐட் அப்படின்ற சவுண்டு கூட முன்னாடி வர கான்சன்ட்ரேட்டை சேர்த்து நம்ம ஈஸியா படிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க டிஐஓஎன். ஸோ இங்க என்ன சவுண்ட் சொல்லியிருக்கோம்? ஷன். அப்போ இது இன் ஏ, நேஷன், நேஷன். ஆப், அப், ஆப்ஷன். இதை நம்ம தமிழ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல படிக்கும்போது ஆப்ஷன், ஆப்ஷன் ஆ சவுண்டு கொடுப்போம். ஸோ இங்கிலீஷ்ல ஆ, ஆ, அதாவது ஆன்னு வராது, ஆ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஆப்ஷன், ஆப்ஷன். ஓகே, அதே மாதிரி இங்க ஷன், இம், ஓ, மோஷன், 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 மோஷன்.
lotion, lotion. Action, action. So இங்க இக்கு வரும். So action, action. ration, ration. அடுத்தது பாருங்க station, station. station, station. shan, in may in mention, mention. fiction, fiction. So அடுத்தது TURE யோட சவுண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். TURE க்கு என்ன சொன்னோம்? சர் இல்ல சன்ற சவுண்ட். ஆர் வந்து அழுத்தி படிக்க கூடாது. ஓகே, அப்போ ச. So in a nature, nature. If you future, future. picture, picture. picture, picture. mixture, mixture. அதே மாதிரி culture, culture. app, capture, capture. capture, capture. அதே மாதிரி creature. So இங்க வந்து ஆர் இருக்கு. அதே மாதிரி க்கு வந்து ஈன்ற சவுண்ட், லாங் சவுண்ட். அப்போ creature, creature. ரீன்ற சவுண்ட், creature. அதே மாதிரி lecture, lecture. sick, nature, signature. nature, future, picture, mixture, culture, capture, creature. So அடுத்து creature, lecture, signature. லாஸ்ட் செட்ல லாஸ்ட் சவுண்ட் பாருங்க, ஆங் அப்படின்ற சவுண்ட் சொன்னா ஆங். சோ இது வந்து எப்படி வருது பாருங்க, ஆங், சாங். சோ நம்ம தமிழ் வழியில படிக்கும்போது எப்படி படிப்போம்? சாங்னு படிப்போம். சோ சாங் அப்படின்றது கரெக்ட். சோ சவுண்ட் தான் வரும். சாங் ஆங், சாங். along. pong, gong, wrong. சோ நம்ம எப்படி படிப்போம்? ரா போட்டு ராங் அப்படின்னு படிப்போம். சோ wrong அப்படின்றது கரெக்ட். strong. belong. நம்ம வந்து belong அப்படின்னு படிப்போம். அதாவது லா சவுண்ட், இங்க ஓக்கு வந்து ஆ சவுண்ட் வந்து கொடுப்போம். பட் வந்து கரெக்டான சவுண்ட்னு பார்த்தோம்னா லாங், belong, among. ஓகே, சோ இதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த 4 செட்டும் வார்த்தைகள்ல அந்த சவுண்ட்ஸ் வந்து நீங்க அதாவது இந்த 3 எழுத்தையும் சேர்ந்து ஐட்டன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சோ அதை வச்சு நம்ம எப்படி வேர்ட்ஸ் படிக்கிறது அப்படின்றத இந்த பயிற்சி மூலமா நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து பிராக்டிஸ் பண்ணும்போது, இப்போ நம்ம எழுதுறோம் அப்படின்னா, இப்போ சைட் அப்படின்னு எழுதணும். சைட் அப்படின்ற வேர்டு நம்ம உச்சரிப்பை வச்சு எழுத போறோம்னா, இங்க ஐயா, அப்போ ஐ. ஓகே, ஐடிக்கு இட். இங்க என்ன எழுத்துக்கள் இருக்குன்னா, இருக்கு, அதுக்கப்புறம் ஐ இருக்கு, அண்ட் வந்து இட் இருக்கு. ஐட். ஸோ ஐட்டுக்கு என்ன சவுண்ட் ஸ்பெல்லிங் வரும்? ஐடி. இஸ்ஸுக்கு என்னது? எஸ். ஸோ ஈஸியா நம்மளால எழுதிட முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேட்டஸ்டா வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.